அப்போ சிவா வந்து நீண்ட உரையாற்றுவார் வித் டான்ஸோட. ஒரு குரூப் ஃபோட்டோ இப்போ எடுத்துக்கலாம். மேடம் உங்களுக்கு நன்றி, இவ்வளோ பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் தான் அந்த அந்த ப்ரெஸ் மீட்லேயே இருந்தீங்க, இதுக்கும் ரொம்ப நன்றி. அந்த சாரி நல்லா இருந்தது, இந்த சாரி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இனிமேல் அந்த மாதிரி உங்கள் சாரி ட்ரெண்ட் ஆகிட போகுது எல்லாமே இனிமேல். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபங்காக இருக்கேன், என்ன பேசுனே தெரில. ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் 4ஆந்தேதி 5ஆந்தேதி காலைல கோயம்புத்தூரில் கிளம்பி இன்றைக்கி காலை தான் திரும்பி வந்தோம். ஜெட்லாக் மாதிரி இல்லை ட்ரெயினில் இன்னும் ஒரு மாதிரி இப்படி ஃபங்காகி தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் கேபிள் சங்கர் சார் ஏன் பேசணும்னு சொன்னால், இவர் தான் முதல்ல ஃபோன் பண்ணி 4ஆந்தேதி சாயங்காலம் இவ்வளோ கலெக்ஷனு 5 இது ஆகுமா இல்லையான்னு பெட் வச்சார் என்கிட்ட. அவர் சொன்னதை விட அதிகமாச்சு. அப்புறம் 6ஆந்தேதி அதோட 3 மடங்கு ஆகுனார். எனக்கு புரியவே இல்லை எப்படி இப்படி ஏன்னா நம்ம முதல் தடவை எனக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பு அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னால ஜட்ஜ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்டர் சார் அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னு சொன்னார் இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னா வெளில வந்தோன்னே இப்போ அனைத்து நண்பர்களும் நம்ம ப்ரெஸ்ஸில் இருந்த எல்லா நண்பர்களும் சொன்னாங்க கண்டிப்பாக ஹிட்டு சார், சாலிட் ஹிட் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு இந்த வார்த்தை வந்து நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன். படம் சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரி சார், கிளாசிக் சார், தமிழ் சினிமா அப்படி ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸில். இந்த ஒரு படத்தில் வெளில வந்தோன்னே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸோ எனக்கு வந்து இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் உதவி இயக்குநர்களின் சார்பாக, எங்கள் குழுவின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, ஹாட் ஸ்டாரின் சார்பாக, ஜிகேஎஸ் பிரதர்ஸின் சார்பாக இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு திரைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு 40 ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இந்த படத்தை வந்து அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க, இதுவாக பார்த்துருக்காங்க. நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம். யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸில் காட்டிகிட்டே இருந்தோம். பட் எல்லாருக்கும் வந்து என்னென்னா இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு, நல்லா தான் இருக்கு. ஆனால் இவர் காமெடி படம் எடுத்து அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்களா சார், நீங்கள் உங்கள் ஜேர்னல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனையாச்சு. அப்புறம் நீங்களும் சிவா சாரும் சேர்கிற படத்துக்கு எப்படி சார், சிவா சார் படத்துலலாம் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த படத்தில் 19 பாட்டுனா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. சார் ஏன் சார் ஹாட் ஸ்டார் தான் இருக்காங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணி பேசாமல் ஓடிடிலே விட்டுற வேண்டியதான்னு வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் எழுதுகிறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம். எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட சிவாவுனுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு. கிரேஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 சேர்ந்துலேருந்து படத்தினுடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும். ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இவங்களை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சேர்த்துருந்தா இன்னுமே அதிகமாக செஞ்சுருப்போம், அடுத்த படத்தை பார்ட் 2 தொடங்கினா முதல்ல இவங்க 2 பேர்த்துலேருந்தே தொடங்க அப்படின்னா அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, 7 கடல் 7 இப்போ ஒரு நண்பராகிட்டார். நண்பரானால் இவருடைய பெர்ஸ்பெக்டிவே வேறையாக இருக்கும். அவரோட தாட் ப்ராசஸ், ஒரு இதை வந்து எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லலாம், எவ்வளோ பேர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாங்கிறதுல வந்து அவருடைய அனுபவம் அதிகம். ஸோ அவருடைய கைடன்ஸ் இல்லாட்டி அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எனக்கு வந்து பறந்து போவனுடைய திரைக்கதை ஜேர்னரை செட் பண்ணுறதுக்கும் சரி, 7 கடல் 7 மலையோடைய கிளைமேக்ஸை எப்படி மாற்றலாங்கிறதுக்கும் அவர் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, மிஸ்டர் பிரதீப் சார் வந்து லைக் ஐ திங்க் ஹவ் கிவன் இஸ் சப்போர்ட் அண்ட் மர்சி ஆர் கைண்ட்னஸ், எப்படி சொல்லாட்டி நட்பு பிரியம் இப்படி ஒரு சாதாரண வார்த்தையில் இப்படி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். வாழைக்கு அதான் பண்ணார், பறந்துபோக்கு அதான் பண்ணுறாரு. இப்போ நான் அவர்கிட்ட பல பேர்த்த அனுப்பிட்டே இருக்கேன். யார் அனுப்புனாலும் அவர் ஃபஸ்ட் ஃபிலிமா லாஸ்ட் ஃபிலிமா பெரிய அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக ஒரு கதைக்காக மட்டுமே கேட்கக்கூடிய ஒருவர். அண்ட் அவர் இருக்கக்கூடிய பலத்தில் வந்தது தான் பறந்துபோ. தேங்க்யூ பிரதீப் சார். அண்ட் மதன் கார்கி சார், இந்த படத்தில் இவ்வளோ பாடல்கள்லாம் இல்லை, இந்த படத்தில் வந்து பிஜிஎம் தான் இருக்கிறதா இருந்துச்சு. அப்போ மதன் கார்கி சார் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. சார் ஒரு கார்ட்டூன் இருக்குன்னு நீங்கள் காட்டினீங்களா இல்லை அப்படி சொன்னீங்களான்னு தெரில, சொன்னீங்க. அதில் இந்த மாதிரி வந்து நெரேட்டிவாக நம்ம வந்து பாட்டை பயன்படுத்தலாம், நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்கிறது போல் பாடலை பயன்படுத்தலான்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இப்போ இந்த இடத்துல ஒன்று வைக்கலான்னு தோணுன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே சார் கொஞ்சம் இருங்க, நான் கனெக்ட் பண்ணி 22 இடம் சொன்னேன் சார். 22 இடத்துக்கு பாட்டு எழுதிடுவோம். இவர் ஒரு 6 இடம் 7 இடம் நினச்சார், நான் 22 இடம் சொன்னேன். அப்புறம் படத்தில் 19 வந்துச்சு. அப்போ இதை முடிவு பண்ணுறப்ப யுவன் சங்கர் ராஜா என்னோட பிரதர், அவர் தான் மியூசிக் டைரக்டர். பட் அப்போ அவர் வந்து துபாயில் இருந்தார், பெரிய படங்கள் போயிட்டுருக்கு. நாங்கள் ரொட்டடாம் படம் செலக்ட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் படம் அனுப்பணுங்கிற மாதிரி சிக்கல். அப்போ நான் சொன்னேன், 19 பாட்டு எழுதியிருக்கோம், இதை 4-5 நாள் ரெடி பண்ணோன்னா யுவன் சொன்ன அப்படி இட்ஸ் இம்பாசிபிள், எனக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் முடியவே முடியாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் பிஜிஎம் வாசிச்சு கொடுத்து அப்படியே வச்சுக்கோங்க, பாட்டு மட்டும் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கோங்க
அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்போ நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாட வேண்டியிருக்குன்னா ஓகே பாடுறேனாரு. அப்படி பாடினா கஷ்டம் வந்தா அப்படி யுவன் சொல்லி திரும்பவும் வந்து சந்தோஷ் தயாநிதியை கூப்பிட்டு வந்தது அதே ராம்சங் தான். ராம்சங்கனுடைய ஏதோ நண்பருடைய இன்னொரு நண்பர் தான் சந்தோஷ் தயாநிதி. அப்படி வந்தார். 6 நாளோ 7 நாளோ கிட்டத்தட்ட அந்த 19 பாடலும் முடிந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு போனோம். அப்போ வந்து வாய்ஸ் வந்து சந்தோஷோட வாய்ஸ் மட்டுமே தான் இருந்துச்சு. இப்போ வெவ்வேறு குரல் வந்துச்சு. தேங்க்யூ சந்தோஷ். கரெக்டான டயத்தில் வந்து எப்படி முதல்ல உங்களை கூப்பிட்டு வந்தார் ராம்சங்கு, அடுத்தது இவங்கள கூப்பிட்டு வந்தார். சொல்லப்போனால் இது ராம்சங்குன்னு பறந்து போதானே தவிர ராமின் பறந்து போய் இல்லை அப்படி சொல்லலாம். தேங்க்யூ ராம்சங். அந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்டது முதல் பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதோட வந்து இது மாதிரியான ஒரு வெற்றி படைப்பில் வந்து கூட இருக்கிறதுன்றது வந்து அதுவும் ஒரு உண்மையான ஒரு வெற்றி. இந்த படத்தில் இருக்கிறது உண்மையான வெற்றின்னும் போது ஏன் சொல்கிறேன்னா, யாருக்கும் ஒரு பொறாமை ஏற்படுத்தாத ஒரு வெற்றி. அது மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் இந்த காலத்தில். ராம் அவர்களாகட்டும், சிவா அவர்களாகட்டும், இந்த படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தங்களும் வந்து அவ்வளவு அழகாக அவங்களோட பணியை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ராம் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும், நிறைய விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்களை உடைச்சார் என்னோட ஒரு தாட் ப்ராசஸை. இப்படி தான் இருக்கணும் பாடல்கள், இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் நிறைய கேள்விப்பட்டு நம்ம காலமாக பார்த்துட்டு இருந்தோம். இது காஷ்மீரமா, இங்கே கார்காலமா, என் கோவில் புறா இந்த குளிர் தாங்குமான்னு சொல்லிட்டு அப்பா எழுதின வரிகளை வந்து மணிரத்னம் சார் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு, சார் அது காஷ்மீரில் தான் எடுக்கிறோம், அப்போ ஏன் நம்ம வரியிலையும் காஷ்மீர்னு சொல்லணும், அது வேணாமே அப்படின்னு சொன்ன உடனே புது வெள்ளை மழை இங்கே பொழிகின்றதுன்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனில் அதுக்கப்புறம் எழுதினாங்க. இந்த படத்தில் வந்து அது எல்லாத்தையும் உடைக்கலாம், நம்ம என்ன விஷுவலாக இருக்கோ அதை அப்படியே அழகாக பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பிரேக் பண்ணார். அந்த ஒரு என்ன சொல்கிறது, வந்து ஒரு கிராமர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம், நமக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ரிஜிடாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பிரேக் பண்ணதுக்காக முதல்ல ராம் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி. முத்துக்குமார் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த படத்தில் கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய நட்பு வந்து அவ்வளவு ஆழமான ஒரு நட்பு. அவர் இந்த வெற்றியில் வந்து அவருக்கும் பங்கு இருக்குது. ஸோ அவரையும் நான் நினைவு கூர்ந்துக்கிறேன் இந்த நாளில். இன்னைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? கவிதா ஜுவல்லர்ஸா? இல்லை ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம். இவ்வளோ ஃபேன்ஸா அவங்களுக்கு? இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் வரும்போதே என்ன சொன்னேன், அதை உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க, ஆனால் முடியல என்னால். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இப்போ சில இடத்துல பேசுகிறதுக்கு எதனா இருக்கும், எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமல் வந்த இடம் இதுதான். ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் பார்க்குற ஷோக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டார், ரொம்ப டயர்டாக இருக்கு, நாங்கள் உள்ளே வரல. அவர் எப்போயுமே படம் பார்க்க மாட்டார். சிவா என்ன அனுப்புறாரு, நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு. இவர் வெளியில் காரில் படுத்துட்ருக்காரு, நம்ம எல்லாம் படுத்துட்ருக்காரு. நான் உள்ளே வந்தேன். ஃபஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர். அது நிறைய பேர் சேர் அங்கேருந்துலாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர்ஸ் இருந்தது. நான் அங்கே இருந்து பார்த்தேன். நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க. அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு, உண்மையிலே கிளாப் பண்ணுறாங்களா இல்லை வந்து. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லேயும் கை தட்டினாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நீங்கள் தான். இப்போ ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? உண்மையிலே கை தட்டினீங்களா இல்லை சும்மா? எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கை தட்டினீங்க? ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஷோக்கு அப்புறமா நான் போய் ராம் சார் கிட்ட சொன்னேன், சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆனோம். அப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க, 100% எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என்ன மேடம்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஜெட்லாக் வரும். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட்லாகில் இருக்கேன் நான் இப்போது. ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன், நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன், நேற்று மதியானம் எங்கே இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது. அதாவது சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதாவது எப்படின்னா இந்த குரங்கு வித்தையை காட்டுறதுக்கு ஏரியாவாக போவாங்கள்ல, அது மாதிரி என்னை கூட்டிகிட்டு என்ன சொன்னார்னா, கோயம்புத்தூர் மட்டும் வந்துருங்கன்னு தான் சொன்னார். சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்தில் 2-3 தேட்டர், அன்றைக்கே ஈரோடு, அன்றைக்கே சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலத்துலேருந்து பக்கத்தில் தான் சார் அப்படின்னாரு. எங்கேருந்து? திருநெல்வேலி. சேலத்துலேருந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்து எனக்கு இந்த படத்தில் தான் சார் தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் 2 ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை. இப்போ மதுரையிலேருந்து நேராக இங்கே தான் வரேன்.
ஓகேங்களா. உண்மையிலேயே அதனால தான் வந்து எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு அமிச்சிங்க, மேடம் ஐம் வெரி சாரி, இன்னும் உங்கள் ரிவ்யூ படிக்கல நான். அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பாக நினச்சிங்க. ஆனால் ஒன்று தெரியும், நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணதால என் மேலேயும் ராம் சார் மேலேயும் இருக்க அன்புனால நிச்சயம் நல்லா தான் எழுதியிருப்பீங்க. நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் எழுதுனது அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது. அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு. இப்போது நான் இந்த சைடு வரேன். லாஸ்ட்டாக நான் ராம் சாரை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ஏன்னா அவர் தான் நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவரோட ஃபோன் காலில் தான் எழுந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்கள் மேலே இருக்கிற அன்புக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் ஆக்சுவலாக உங்கள் ஸ்டோரி பார்த்தா இப்போ எனக்கே கண்ணில் தண்ணி வருது. எங்கள் அம்மா அந்த இதெல்லாம், அந்த ஃபீல்லாம் சீரியஸாக பேச அதுக்கே சிரிக்கிறீங்க. இல்லை உண்மையிலே அவங்க ரொம்ப இமோஷன் ஆகிட்டாங்க. அண்ட் அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் யூ டிட் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா ஒரு படத்தில் ஃபோன்லேயே 2 பேர் பேசி ஒரு படம் பண்ணதுன்னா இதுதான் நினைக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். யூ டிட் அ கிரேட் ஜாப். உங்களுக்கு பெரிய இடங்கள் இங்கே காத்துட்ருக்கு. அண்ட் மதன் கார்கி சார், இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு லிரிசிஸ்ட்டாக எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம். ஆனால் இந்த படத்தை அவர் அப்படி இல்லவே இல்லை. அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார். இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை, அது 100% அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னார். அந்த உண்மையை சொல்லும் போது அது அவ்வளோ பெரிய காமெடி ஆகும்னு அன்றைக்கி நினைக்கவே இல்லை. பாலா சாரோட சொன்ன விஷயம் தான் இந்த ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்களே, அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்படின்னீங்க. ஆனால் வந்து அவர் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யுவர் ஃபேமிலி ரியலி என்ஜாய் த மூவி, யுவர் சன் என்ஜாய் த மூவி. தட்ஸ் ஹோல் ஐடியா. ஓகே, அப்புறம் ஜிகேபி பிரதர்ஸ், இந்த படத்தை வந்து ராம் சார் இங்கே பார்க்குற ராம் சாரே வேறு. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒரே டென்ஷன், டெய்லி ஃபோன் சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா அங்கே வேறு டேட் கொடுத்துட்டோம் நம்ம, இது ஹாட் ஸ்டாருக்கு. இப்போ நம்ம இது வேறு லாக் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகேபி பிரதர்ஸ், ஜிகேஎஸ் பிரதர்ஸ் என்னென்னா ராம் சார் மேலே வச்சு இந்த நம்பிக்கையினால தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். அவங்க இல்லைனா நீ தேட்டருக்கே வந்திருக்காது படம். நாங்கள்லாம் ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது நீங்கள் எந்த கோயிலில் இருந்தீங்க சார்? சங்கையா கோயிலில் இருந்தீங்களா? தேங்க்யூ சங்கையா, அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் எல்லாம். கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு. நீங்கள் ஹாப்பி தானே சார்? அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர், உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்களை ஃபஸ்ட் ஷோலே தெரிஞ்சுது. ஹவு மச் யூ லவ். அண்ட் கேக் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல. ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டி. எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு? ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள். வெறும் படத்துக்கு தான் வரணும் கிடையாது, சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடலாங்களே. ஓகே, வி லவ் யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். கமலா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் ஜெயநிதி. எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம் சார் சொல்லுவார் ஆபத் பாந்தவனாக வந்தார் அப்படின்ட்டு. அது உண்மை தான். அது ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாச். அது அட் த சேம் டைம் வந்து ஈவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல. பிரதர், யூ ராக்ட் இட். ஸ்டில் லாங் வே டு கோ அண்ட் யூ பிளெஸ்ட். இது மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது. உங்கள் பக்கத்தில் எடிட்டர் பிரதர் எப்படின்னா ஏன் அவங்கெல்லாம் குவைட்டாக இருக்காங்கன்னா, உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க. இல்லை இது மாதிரி தான் எதனா மைக் கச்சா உண்மையை சொல்லிடுறேன் சார். இதுக்கு பற்றி இவ்வளோ சிரிக்காதவங்க இதுக்கு ஏன் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் படத்தை பார்த்தீங்க, நடிச்சிருக்கேன், அதெல்லாம் கூட தெரியல. ஸோ பிரதர், ஆனால் அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரானரி. அது ராம் சார் விட மாட்டார். அண்ட் ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ ஒரு என்னோடய சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது. இந்த படத்தில் வர அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான். ஆனால் வந்து உண்மையிலே மித்தூரோட அப்பா அது மாதிரி தான். ஸோ டாடா இங்கே இருக்காரா? வரல இன்றைக்கி. இருக்காரா? எங்கே இருக்காரு? டாடா கை காட்டுங்க எல்லாருக்கும். அவர் தான் உண்மையான அன்போட அப்பா. அவன் அம்மா அங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உண்மையிலே முத்துல் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி மித்துலை பார்த்தீங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. மித்துல், ஆமாம், நீ நல்ல நடிகன் ஆகணும்னா தயவுசெய்து என்னோடய எல்லா படத்தையும் பார்க்காத. நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர் அடிக்கல
இது நான் வெளியில் வரணும்னு பேசலை, சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஓகே. ரெக்கார்ட் பண்ணலன்னா இன்னும் ஜாலியாக பேசுகிறேன், அதான் பயமாக இருக்குது, எடிட் பண்ணி பேசுகிறேன். ஸோ இங்கே வந்து ராம் சாரோட டீம் இருக்குது, எல்லாம் கை தூக்குங்கப்பா அப்படியே. ஏன்னா எல்லா பேரையும் படித்தேன்னா ரொம்ப, இவங்க இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது.